பாருங்க வினோத் முன்ன மாதிரி இல்ல. வேலைக்கு வந்த புதுசுல உடைக்கிற வேலைன்னு சொன்னா வேலையை பார்த்து பயப்படுவான், வேலைக்கும் வரமாட்டான். ஆனா இப்ப ஒரு வேலையை வினோத் கிட்ட சொல்லி விட்டுட்டா அழகா வேலையை முடிச்சு கொடுப்பான். அது உடைக்கிற வேலையா இருந்தாலும் சரி, ஒயர் இருக்கிற வேலையா இருந்தாலும் சரி, பிளம்பர் வேலையா இருந்தாலும் சரி, வேலையை சொல்லி விட்டுட்டா வினோத் அழகா செய்யறான். இந்த விஷயத்தை எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னா, நானே வேலைக்கு வந்த புதுசுல சரியா உடைக்க மாட்டான், இவெல்லாம் எப்படி வேலை கத்துக்குவாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஏன் கட்டிங் பிளேட புடிச்சு ஒயரை கூட என்னால செய்ய முடியல. எனக்கே தோணுச்சு இந்த வேலை எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுமான்னு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, ஒரு வேலை செய்யக்குள்ள கஷ்டமா இருக்கு, நம்மளால முடியாதுன்னு நினைச்சா முடியாதுங்க. எந்த வேலையா இருந்தாலும் கஷ்டத்தை பார்க்காம வேலையை செஞ்சுட்டே இருந்தா ஈஸியா ஆயிடுங்க. நம்ம ஒரு வேலையை கத்துக்கிறோம்னா 1000 குறைகள் வரதான் செய்யும். அதை பாக்குறவங்க நீலாம் இந்த வேலைக்கு தகுதி இல்ல நிறைய குறைகள் சொல்லதான் செய்வாங்க. இந்த மாதிரி வேலை கஷ்டமா இருக்கு நிறைய குறைகள் சொல்றாங்கன்னு வேற வேற வேலைக்கு போகாதீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் செய்யற வேலையை நேசிச்சு செய்யுங்க. கண்டிப்பா நாம செய்யற வேலை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போய் விடும். விடா முயற்சியே விஸ்வரூப வெற்றி.